Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளன்னா 1 மீட்டர் கொஞ்சம் தாடி. நாஞ்சில் விஜயன் பிரச்சனையில் அப்படியே அவர் சொல்கிற கருத்து வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு இந்த பிரச்சனைன்னு செய்திகள் வருது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் அனுப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதில் போய் நம்ம என்ன சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் வந்த படங்கள் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கு அப்படின்றத காட்டிலும் எந்த படம் உங்களே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து பிளாக்மெயில்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸ்ரீகாந்த் அண்டு ஜிவி பிரகாஷ் நடித்த படம். மாறன்னு பத்திரிகையாளர் இயக்குன படம். அது ஏற்கனவே இரவுக்கு 1000 கண்கள் மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது அந்த படம். வந்து ஒரு ராஜேஷ்குமார் நாவல் படித்த மாதிரி ரொம்ப ஒரு விறுவிறுப்பான படமாக வந்திருக்கு. அதான் அதில் வந்து ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா ஸ்ரீகாந்தனுடைய பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளன்னா 1 மீட்டர் கொஞ்சம் தாண்டி நடிச்சிடுவார். இன்னும் பர்ஃபெக்ஷன் அதிகமாக கொடுத்துருவார். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி நடிக்கிற வழக்கம் உண்டு அவர்கிட்ட. அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே. ஆனால் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் வந்து எப்படி டெவலப் பண்ணாருங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமும் கூட எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இன்னும் நான் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தவங்கிறதுனால அவருடைய அந்த பெரிய மாற்றத்தை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர் வந்து அதாவது 2 ஹீரோக்களுடைய கதை அது. அதில் நமக்கு என்ன பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்க போகுது அப்படின்லாம் நினைக்காம பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. ஜிவி வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வராரு. நல்லா இருந்தது அந்த படம், நல்லா இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பாம்னு ஒரு படம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஒரு பழைய பிரச்சனைகள்லேருந்து அவர் வெளியே வந்துட்டாரா? அவர் அந்த மனம் அது தெரியல. ஆக்சுவலாக அது அப்படியே இந்த கேஸ் அப்படியே அமைங்கிருக்கு. அது தெரியல, அது வேறு என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. பட்டு அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். நேற்று கூட திருப்பதி போய் அங்கே வந்து மனைவியோடு போயிட்டு வந்த தம்பதிகளாக போயிட்டு வந்தார், பார்த்தேன். ஸோ அதனால் அவர் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டார். கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகர், நம்மளையெல்லாம் மகிழ்விக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஸோ அதுபடி கண்டிப்பாக இருப்பார்ன்றதை நம்பலாம். சார், பாம் படம். அதற்கப்புறம் பாம் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம்னு என்ன சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த எடுத்துகிட்ட கதையை அவங்க சொன்ன விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பல பேருக்கு அது புரியாது. அது ஒரு வேறொரு நிலையிலேருந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். அதான் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் இந்த சமுதாயத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பேசணும்னு நினச்சிருக்காரு. அது பாரஞ்சித் மாதிரியோ மாரி செல்வராஜ் மாதிரியோ நேரடியாக சொல்லாமல் அவர் வந்து சுற்றி வளைச்சி என்னென்னவோ பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அவர் பல பேருக்கு அது புரியாது. அந்த படம் பல பேருக்கு புரியாது. புரிஞ்சவங்க வந்து ஆஹா இப்படி ஒரு ஸ்டைலாக சொல்லியிருக்காரு அந்த படத்தை அப்படின்னு ரசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு தான் அவங்க அனுபவத்தை சொல்லணும். ஏன்னா நான் என் பார்வையிலேருந்து சொல்கிறேன். பார்க்குறவங்களுக்கும் வேறு ஒரு தாட்ஸ் வரலாம் அந்த படத்தை பார்த்து. பட் பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவ்வளோதான். இந்த வாரம் நான் பார்த்த படங்கள் அது 2 தான். அப்புறம் குமார சம்பவம்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்த பிறகு வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீக். நிச்சயமாக. ஏன்னா இந்த வாரங்களில் நிறைய படங்கள், அதாவது நீங்கள் விரல் விட்டு எண்ணி சில பெரிய படங்கள்னு சொல்கிறத காட்டிலும் சிறிய படங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த சிறிய படங்களுக்கு எத்தனை தேட்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்? இல்லை, இந்த வாரம் வந்த படங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக தியேட்டர்கள் கிடச்சிருக்கும். இப்போ போன வாரம் தான் மதராசின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுனால எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தடுமாற்றம் ஆகிப்போச்சு சின்ன படங்களுக்கு. அதனால் சில பேர் அடுத்த வாரம் வரலான்ட்டு வந்துட்டாங்க. கூட வந்து மோதின கேபி பாலா படம் தான் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் வந்த படங்களுக்கு பெருசாக காம்படிஷன் எதுவுமே இல்லை. இவங்களுக்குள் காம்படிஷன் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அதனால் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான வசூல் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ எந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குதோ அது கண்டிப்பாக கவனம் ஈர்க்கப்படும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட். ஓகே சார். சிவகார்த்திகேயன் அவர் படத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்போ அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக வந்து அவர் ரஜினியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த தலைமுறை நடிகர்கள் நடிக்கிறத அவர் தொடர்ந்து கவனிக்கிறார். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ரஜினி வயசுக்கு சொல்கிறேன், நேரம் கிடைச்சா ரெஸ்ட் எடுப்போம், என்னத்துக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு யாரோ ஒரு நடித்த படத்தை என்னத்தை அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். பட் அதை ஒரு ஸ்கேல் வச்சு படம் பார்ப்பாங்க. இந்த படம் பார்க்குறதா, இது பார்க்க வேணாமான்லாம். பட் ரஜினியை பொறுத்தளவுக்கு வந்திருக்கிற முக்கியமான படங்கள் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் மதராசி முருகதாஸ் டைரக்டர் இருக்கும்போது ஏற்கனவே அவரை வச்சு படம் பண்ணவர். சிவகார்த்திகேயன் அவருடைய தீவிரமான ரசிகர் வேறு. ஸோ அதனால் ரைட் அந்த படத்தை பார்ப்போம்னு பார்த்துட்டு சும்மா பார்த்ததோட இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு பாராட்டியும் இருக்கார். ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் விளம்பர ரீதியாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ரஜினி ஒரு படம் பார்த்துட்டு பாராட்டுறாரு அப்படிங்கும்போது ரஜினி ரசிகர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தலைவரே சொல்லிட்டார் நம்ம போய் பார்ப்போம்னு போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக மாறுது இங்கே. ஸோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா அண்ட் எல்லாத்துலேயும் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து எப்படின்னாக்கா, ஒரு பக்கம் வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் அவருடைய பேச்சும், ஒரு புறம் வந்து நாஞ்சில் விஜயன் அவருடைய பேச்சும். முதல்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, இது பிரச்சனை பார்க்குறதா, ஒரு மேலே ஒரு அனுதாபத்தை வந்து நம்ம திணிக்கலாமா, எப்படி? இல்லை, இது அனுதாபமாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு தவறு செஞ்சுருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. இவங்களையும் வந்து ஒரு ஏமாற்றி பழகினாரா அல்லது சொல்லிட்டு பழகினாரான்னு தெரியல. இவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு முதல் மனைவி இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க. அப்படிலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இருவர் புறமும் தவறு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்குறோம். பட் அவங்கள வந்து அவர் அடித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. குழந்தைய சின்ன குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் அடித்தார் போனாருங்க நம்ம பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் என்னடா கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்குது. பட் அது வந்து சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் சட்ட ரீதியாக என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அது ஒரு பக்கம். பட் இந்த பக்கம் நீங்கள் நாஞ்சில் விஜயன் பற்றி கேட்டிங்களோ, நாஞ்சில் விஜயன் பிரச்சனையில் அப்படியே அவர் சொல்கிற கருத்து வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினேன் அவங்கள்ட்ட, ஒரு தவறான நோக்கத்தோடு நான் பழகலை அப்படின்னு இவருடைய மனைவியை வச்சுக்கிட்டே ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் அவருடைய மனைவியும் பக்கத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த திருநங்கை அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அவங்க பார்வையிலேருந்து பார்த்தா தான் தெரியும். பட்டு ஓவரலாக பார்க்கும் பொழுது இது மாதிரி அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை வந்துடுச்சு, அதற்கப்புறம் இந்த குடும்பத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என் மீது தவறே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். தவறு ரெண்டு புறமும் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகிட்டார், அதற்கு நீங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கீங்க. அவர் போயிட்டார், உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிட்டார்ல. அதற்கப்புறம் திரும்ப அவரை கொண்டு வந்து தெருவில் வச்சு அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரில. பட் இதை என்ன இருந்தாலும் அது எல்லாமே உங்கள் குடும்ப விவகாரம். நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவும் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உடனே அதிலேருந்து பேசி அனுப்பிச்சோன்னா யார் யாருக்கு போய் சேரணுமோ அந்த தகவல் உடனடி பரிமாற்றமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல், இதை வந்து எப்படி ஒரு மனோரீதியாக இது எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் நம்ம செய்தியை தான் பார்த்துட்டு போகிறோம். இதில் மனோரீதியாக நம்ம உள்ளே வந்து நம்ம வந்து அதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை தானே. ஒரு செய்தி சொசைட்டியில் இப்போ இவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், இவருக்கு இந்த பிரச்சனை, இவருக்கு இந்த பிரச்சனைன்னு செய்திகள் வருது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் அனுப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதில் போய் நம்ம என்ன மனோரீதியாக நமக்கு என்ன பாதிப்பு அல்லது நமக்கு என்ன சந்தோஷம், ஒன்றும் கிடையாது. ஓகே, இல்லை நீங்கள் சொல்ல பதில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விஷயத்த லாபம்லாம் எடுத்து போட்டு நான் பைத்தியமாக சுற்றுன்ற மாதிரி நமக்கு தேவையில்லாத வேலை தானே அது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலாம் நம்ம தவிர்த்திடலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய புது படங்களும் என்னன்றதை நம்ம பேச போகிறோம். இப்போ வந்துட்டு புது அறிமுக இயக்குனர்கள், இந்த அறிமுக இயக்குனர்களில் சசிகுமார் அப்படின்றவர் வந்து ரீமிக்ஸ் பாடலாக டி ராஜேந்திரன் சார் அவரோட பாடல், பழைய பாடல்களில் ஒரு சூப்பரான சில அந்த பாட்டுக்கு ஒரு சில யூனிக் இருக்கும் அப்படின்னா அது வரிகள்லையும் சரி அதை அவரோட பாடல்களில் பார்க்க முடியும். இப்போ இந்த ரீமிக்ஸ் கலாச்சாரத்தில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இந்த புதுசாக வந்த டேரக்டருக்கு எப்படி இந்த ஒரு சப்போர்ட் கிடச்சிது? இந்த வைகை கரை காற்றே நில்லு வந்த என்னது வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு பார்த்தீங்களா? அதை நான் +2 படிக்கும்போது வந்த படம் அது. டிஆர் தம்பி வந்து அவர் வேறு ஸ்கூலில் படித்தார், நாங்கள் வேறு ஸ்கூலில் படித்தோம். பட் அப்போவே நமக்கு அறிமுகம்.
ஸோ அப்போ வந்து இந்த பாட்டு பட்டி தொட்டியிலெல்லாம் அந்த பாட்டு தான் ஓடும். ஸோ அப்போ அதை ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கோம். பாருங்கள், வரி இப்போ மறந்து போச்சு, முதல் வரி வரைக்கும் வருது. ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டுன்னா அது. டிஆருடைய பல பாடல்கள் இன்னமும் வந்து ரசிக்கப்படுற பாடல்களாக இருக்குது. அப்படி ஒரு பாட்டு தான் இது. இப்போ இந்த சசிகுமாருங்கிறவர் டிஆருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே சார், ஓகே. அவர் வந்து இப்போ ஒரு படம் பண்ண போகிறாருங்கும்போது அவர்கிட்ட டிஆர்கிட்ட போய், சார் இந்த பாட்டை என் படத்தில் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப பெருந்தன்மையாக, நீ எல்லாம் ஒன்றும் பணமெல்லாம் தர வேண்டாயா, நீ எடுத்துக்கோ, பாட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன் சிஷ்யனுக்கு அவர் கொடுக்குற மரியாதை, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். பரிசும் கூட. ஆமாம்மா, அது இந்த சலுகை எல்லாருக்கும் கிடைக்குமான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து சார் உங்கள் பாட்டை நான் பயன்படுத்திக்கிறேன்னா அவர் பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டார், அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு தொகை நிர்ணயிப்பார். ஆனால் சசிகுமார் அப்படிங்கும் பொழுது நம்முடைய சிஷியனாச்சே, பயன்படுத்தட்டோம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்று, சசிகுமார் வந்து பேசிக்கலாக ஒரு நல்ல ரைட்டர். அவருடைய திண்ணை இருந்த வீடுன்னு ஒரு புத்தகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தஞ்சாவூர் பற்றி நிறைய விஷயங்கள், அங்கே நிஜ சம்பவங்கள்லாம் அதில் எழுதியிருப்பார். அது வந்து ஒருவேளை டிஆர் படிச்சிருப்பார். ஒரு தகுதியான நபருக்கு தான் நம்ம பாடலை கொடுக்குறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமும் கலந்து நான் இப்போ ரொம்ப ஆர்வமாக அந்த படம் எப்போ வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அப்போ இந்த ரீமிக்ஸ் கலாச்சாரத்தில் இந்த மாதிரியான சில பாடல்களை அப்படியே கொடுப்பாங்களா, இல்லை இதை வந்து வேறு மாதிரி ஒரு வடிவமைப்பில் கொடுப்பாங்களா? ஸோ இதுக்கு எந்த பாடகர் பொருள்